நாம எல்லாருமே தினமும் பாலிடிக்ஸ் பத்தி பேசுறோம் இல்லையா? ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற சில பெரிய அடிப்படையான கேள்விகளை என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? வாங்க, அப்படிப்பட்ட சில முக்கியமான கேள்விகளோடு இந்த அலசல ஆரம்பிக்கலாம். உண்மையிலேயே ஒரு ஜஸ்டான சமூகம்னா அது எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் சொத்து சமமா பிரிச்சு கொடுக்கறதா, இல்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதா? எதை வச்சு நாம ஒரு சொசைட்டிய சரின்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரே ஒரு கேள்விதான் ஆயிரக்கணக்கான வருஷமா பல பிலாசபர்ஸ தூங்கவே விடல. சரி, இப்ப நம்மள பத்தி யோசிப்போமே. நமக்கு பேச்சுரிமை, உயிர் வாழ்றதுக்கான உரிமைன்னெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் எங்கிருந்து வருது? நாம பிறக்கும்போதே நம்ம கூடவே வர்றதா, இல்ல கவர்மெண்ட் நமக்கு கருணையில கொடுக்கறதா? இந்த கேள்விக்கான பதில் தான் நமக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த பவர் ஸ்ட்ரகிளே முடிவு பண்ணுது. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எதுக்காக இந்த அரசாங்கம்னே ஒன்னு இருக்கு? எதுக்கு நாம டாக்ஸ் கட்டணும், சட்டத்துக்கு கட்டுப்படணும், அவங்களுக்கு நம்ம மேல அதிகாரம் செலுத்த என்ன உரிமை இருக்கு? பாருங்க, இந்த 3 கேள்விகள் தான் அரசியல் தத்துவம், அதாவது பொலிட்டிக்கல் பிலாசபியோட இதயமே இதுதான். இந்த கேள்விகள்லாம் ஒன்னும் இன்னைக்கு நேத்து கேட்டதில்ல. இதெல்லாம் தான் அரசியலோட மிக முக்கியமான பெரிய கேள்விகள். அப்போ இந்த பொலிட்டிக்கல் பிலாசபி, அதாவது அரசியல் தத்துவம்னா என்ன? இந்த விவாத களத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அது என்னன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கலாம் வாங்க. பொலிட்டிக்கல் பிலாசபிய ஒரு மேப் மாதிரி நினைச்சுக்கோங்க. நாம எங்க போகணும்னு நினைக்கிறோம், அதாவது ஒரு ஐடியல் சொசைட்டி எப்படி இருக்கணும்னு சொல்றது ஒரு பக்கம்னா, அந்த இடத்துக்கு எப்படி போகலான்னு சிறந்த வழிகளையும் காட்டுது. சோ இது டெஸ்டினேஷனை பத்தி மட்டும் இல்ல, அந்த ஜேர்னியை பத்தியும் தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கு 3 முக்கியமான வேலை இருக்கு. முதல்ல, சுதந்திரம், உரிமை மாதிரியான வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு தெளிவுபடுத்துது. ரெண்டாவதா, ஒருத்தரோட சுதந்திரம் இன்னொருத்தரோட பாதுகாப்பை பாதிச்சா என்ன பண்றதுன்னு மாதிரி கஷ்டமான கேள்விகளை கேக்குது. கடைசியா, 2 பேருக்கும் நியாயம் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியாவை ஒரு தியரியை முன்வைக்குது. இதுதான் அதோட 3 கோர் ஃபங்க்ஷன்ஸ். உண்மையை சொல்லப்போனா அரசியல் தத்துவங்கிறது ஒரே ஒரு புக்கு கிடையாது. அது பல 100 வருஷமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய கான்வர்சேஷன். ஒரு பக்கம் பிளேட்டோ ஒரு கேள்வியை ஆரம்பிச்சு வைப்பார், பல வருஷம் கழிச்சு ரூசோ அதுக்கு ஒரு பதில் சொல்ல முயற்சி பண்ணுவார். இன்னைக்கு இருக்கிற நாம அதை பத்தி டிபேட் பண்ணுவோம். இந்த பெரிய உரையாடல் ஆரம்பிச்சு வச்சவர் பண்டைய கிரீஸ்ல இருந்து வந்த பிளேட்டோ. ஒரு பெர்ஃபெக்ட் கவர்மெண்ட்டை உருவாக்கணுங்கிற கனவோட அவருதான் இதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டார். அவரை தொடர்ந்து அவரோட ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டில் அடுத்ததா வர்றார். ஆனா அவர் குரு மாதிரி கற்பனை உலகத்துல இல்லாம நடைமுறையில இருக்கிற அரசாங்கங்களை படிச்சு இதுல எது பெஸ்ட்னு தேடினார். பல 100 வருஷங்கள் தாண்டி அறிவொளி காலத்துல ரூசோ மாதிரி ஆட்கள் வந்து தனி மனுஷனோட சுதந்திரம், மக்களோட அதிகாரம்னு இந்த விவாதத்தையே வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போனாங்க. ஆனா இந்த கான்வர்சேஷன் வெஸ்ட்ல மட்டும் நடக்கல. கிட்டத்தட்ட அதே சமயத்துல இந்தியால கௌடில்யர் தன்னோட அர்த்தசாஸ்திரம் மூலமா ஒரு அரசாங்கத்தை எப்படி எஃபிஷியண்டா, பவர்ஃபுல்லா நடத்துறதுன்னு ரொம்ப பிராக்டிக்கலான ஆலோசனைகளை கொடுத்தார். ஆனா ஒரு விஷயம், இந்த பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கல. அவங்களுக்குள் நடந்த அந்த முடிவே இல்லாத விவாதங்கள் தான் இந்த துறையோட உயிர்நாடியே. அதனால பொலிட்டிக்கல் பிலாசபில இதுதான் ஃபைனல் ஆன்சர்னு எதுவுமே கிடையாது. முடிவே இல்லாத கேள்விகளும் தொடர்ந்துட்டே இருக்கிற டிபேட்ஸும் தான் இருக்கு. ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி பத்தியெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசிட்டு தானே இருக்கோம். இங்க பாருங்களேன், இந்த உரையாடல் எவ்வளவு ஆழமானதுன்னு. ஜஸ்டிஸ்னா என்ன? திறமையானவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்ததை கொடுக்கறது தான் பிளேட்டோ சொன்னார். ஆனா மார்க்ஸ் என்ன சொன்னார்? யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறது தான் உண்மையான நீதினார். அதே மாதிரி ஃப்ரீடம்னா எந்த கட்டுப்பாடும் இல்லாம இருக்கிறது மட்டும்தானா, இல்ல எல்லாரும் ஒரு விஷயத்துல பங்கெடுக்க வாய்ப்பு கொடுக்கறதுமா? பாத்தீங்களா, இதுக்கு ஒரே பதில் கிடையாது. அதனாலதான் இந்த விவாதம் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த ஆயிரக்கணக்கான வருஷ பயணத்துல ஒரு கட்டத்துல அரசியல் தத்துவங்கிற துறையே கிட்டத்தட்ட அழிஞ்சு போற நிலைமைக்கு வந்துடுச்சு. அதோட வீழ்ச்சியும் அப்புறம் அது எப்படி திரும்ப வந்துச்சுங்கிறது தான் அடுத்த கட்ட கதை. 20ஆம் நூற்றாண்டு மத்தியில பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. எது பெஸ்ட் கவர்மெண்ட் மாதிரி தத்துவ ரீதியான கேள்விகளை விட்டுட்டு மக்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க மாதிரி டேட்டாவை அடிப்படையா வச்ச கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த பிஹேவியரல் ரெவல்யூஷன் காரணமா பிலாசபி பின்னுக்கு தள்ளப்பட்டுச்சு. 1000 வருஷமா அரசியலோட ராஜாவா இருந்த பிலாசபி 20ஆம் நூற்றாண்டுல கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. பிலாசபர்ஸ் எல்லாம் காலாவதியானவங்கன்னு ஒரு பேச்சு வந்துச்சு. ஆனா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அது சாம்பல்ல இருந்து திரும்ப உயிர்பெற்ற எழ காத்துட்டு இருந்துச்சு. 1971 இந்த ஒரே ஒரு வருஷம் பொலிட்டிக்கல் பிலாசபியோட வரலாற்றையே மாத்தி அமைச்சது. ஜான் ரால்ஸ்னு ஒருத்தர் அ தியரி ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒரு புக்கை வெளியிட்டார். அது ஒரு புரட்சியே உண்டாக்குச்சு. அவர் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியாவை சொன்னார். நாம யாரு, நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாத ஒரு அறியாமை திரைக்கு பின்னாடி இருந்து யோசிச்சா நாம எல்லாருமே ஒரு நியாயமான சமூகத்தை தான் உருவாக்குவோம்னு சொன்னார்.
இந்த ஒரே ஒரு ஐடியா அரசியல் தத்துவத்துக்கே புது ரத்தம் பாய்ச்சுச்சு. சரி, இதெல்லாம் ஓகே, பழைய கதை தானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த philosophical டிபேட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்குது? அதுதாங்க விஷயமே. இந்த தத்துவங்கள்லாம் வெறும் புக்ல மட்டும் இல்ல. இன்னைக்கு நாம பேசுற சமத்துவம் பத்தின விவாதம் தான் ரிசர்வேஷன் மாதிரியான பாலிசிகளுக்கு அடித்தளமா இருக்கு. உரிமைகள் பத்தின அவங்களோட சிந்தனைகள் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனையே வடிவமைச்சிருக்கு. சுருக்கமா சொன்னா, நாம வாழ்ற இந்த உலகமே இந்த பெரிய பெரிய ஐடியாக்கள் மேல தான் கட்டப்பட்டிருக்கு. பிளேட்டோல ஆரம்பிச்சு ரால்ஸ் வரைக்கும் தொடர்ற அந்த பெரிய உரையாடல் இன்னும் முடியல. இப்போ உங்க டர்ன். சொத்து, வாய்ப்பு, அதிகாரம் எல்லாத்தையும் சமமா பிரிக்கிற ஒரு சமூகம் தான் நீதியா, இல்ல திறமைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிற சமூகமா? நீதியான சமூகம் பத்தின உங்களோட பார்வை என்ன? இந்த விவாதத்துல நீங்களும் ஒரு குரலா மாறுங்க.